இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் பொன்னி அரிசியும் 3/4 டம்ளர் பருப்பையும் 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஆயில் ஒரு ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். 15 பல் பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கறிவேப்பிலை ஒரு குத்தி போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணி அதை போட்டுக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். லாஸ்ட்டாக பார்த்துட்டு பத்திலினா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுறேன். சாம்பார் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து 4/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் வீதம் தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் 3/4 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டுக்குது. இப்போ நம்ம வந்து களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை போட்டுடலாம். இப்போ அரிசி பருப்பு எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் கலந்து விட்டு உப்பு பத்தலைன்னா பார்த்து போட்டுக்குங்க. ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 2 விசில் வரட்டும். அப்புறமேட்டு பார்க்கலாம். 2 சவுண்ட் வந்துருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சவுண்ட் அடங்கின உடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு அருமையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தட்டில் அரிசி பருப்பு சாதம் போட்டு ஊறுகாய் வச்சு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டோம்னா இவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.